கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நம்ம ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவனிடமிருந்து ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலில் அவருடைய சித்தம் அதுதான் அப்படிங்கிற நிச்சயத்தை நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும்? பெற்றுக்கொள்ளணும். இந்த சுகத்தை தேவன் எனக்கு கொடுப்பதற்கு விருப்பம் இல்லையா? நான் ஏன் இன்னும் பெறல? எனக்கு ஏன் இவ்வளவு கால தாமதம்? எனக்கு இந்த நோயை அவர் அனுமதித்திருக்கிறாரோ? இந்த மாதிரியான சந்தேகத்தோடு நம்ம அந்த சுகத்தை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணுமா? தெரிந்து கொள்ளணுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய சித்தம் நான் சுகம் பெறுவதா? அவருக்கு அதுல சித்தம் இருக்கா, விருப்பம் இருக்கா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, இதை நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. அவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை என்ன செஞ்சுக்கிட்டாரா? சுமந்து கொண்டாரா. நமக்காக அவர் என்ன செஞ்சாரா? சாபமாக்கப்பட்டாரா. நம்முடைய நோய்கள் அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரா? சுமந்து கொண்டாரா. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தம் தெரிந்து கொள்றதுக்கு நாம் ஒருவரிடம் ஜெபித்து தான் தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தை நமக்கு இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. தேவன் அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை அவருடைய வார்த்தைகளில் நமக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா, தேவனுடைய விருப்பத்தை உங்களால என்ன செய்து கொள்ள முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். தேவன் என் வாழ்வில் எனக்கு என்ன வைத்திருக்கிறார்? அவருடைய விருப்பம் என்ன? அவருடைய சித்தம் என்ன? நான் என்னவாக இருக்க முடியும்? இதெல்லாம் நான் அறிந்து கொள்ளணும்னா அவர் வார்த்தையை நான் என்ன செய்து கொள்ளணும்? தெரிந்து கொள்ளணும். ஏன்னா வார்த்தை என்ன சொல்லுது? யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை எப்படி இருந்ததா? தேவனாய் இருந்ததா. அந்த வார்த்தை வேற, அவர் வேற கிடையாது. அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. அப்போ உங்களுடைய சூழ்நிலைகள்ல இந்த நோயை தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறாரோ? தேவன் அனுமதிக்காமல் இந்த நோய் எனக்கு எப்படி வரும்? இந்த பாடுகள் எப்படி வரும்? இந்த கட்டுகள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, நோய் தேவனிடத்திலிருந்து என்ன செய்யல? வரல. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். உலகத்துல 2 பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்க வந்திருந்தாரா? சாத்தான் அதை திருடுவதற்காகவும் கொல்வதற்காகவும் அழிப்பதற்காகவும் காத்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல நோய் இருக்கதா செய்து, பாடுகள் இருக்கதா செய்து, கட்டுகள் இருக்குது. திருடன்னு ஒருத்தன் என்ன செய்யறா? இருக்கிறான். எப்பொழுது ஆதாம் பாவத்திற்கு உள்ளாக சென்றாரோ அப்பொழுதே இந்த உலகத்துல நோய், பாடுகள், கட்டுகள், சாபம், மரணம் அப்படிங்கிற ஒரு விதி என்ன செய்யப்பட்டிருக்கு? இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் மனிதனாக இறங்கி வந்து இந்த பாவத்தையும் சாபத்தையும் கட்டுகளையும் நோய்களையும் மேற்கொள்ளக்கூடிய அவருடைய வாழ்வு அப்படிங்கிற ஒரு விதியை சிலுவையில் என்ன செஞ்சிட்டார்? இயக்கி விட்டு இருக்கிறார். 2 விதி உலகத்துல என்ன செய்து? இருக்கதா செய்து. இதுல நீங்க தேவன் கொடுத்த வாழ்வை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, அவர் என்ன கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நீங்க என்ன செய்து கொள்ளணும்? அறிந்து கொள்ளணும்.
தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன? நான் சுகம் பெற்றுக்கொள்றதுதான் அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளாம அந்த சுகத்தை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. ஏன்னா அதுல நம்முடைய பங்குன்னு சொல்லி ஒன்று இருக்கிறது. யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். சத்தியம்னா யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியம்ங்கிறது இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். எதற்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? எதற்காக அவருடைய ஸ்தானத்தை விட்டு அவர் மனிதனாக அடிமையின் கோலம் எடுத்து வந்தார்? அவர் சிலுவையில் எனக்காக என்ன செய்திருக்கிறார்? அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? அவர் கொடுத்த ரட்சிப்பில் எனக்கு என்ன இருக்கிறது? அவர் என் நோயை சுமந்து கொண்டார் என்றால் ஏன் நான் இன்னும் நோயோடு இருந்து கொண்டிருக்கிறேன்? என் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா ஏன் நான் கட்டுகளோடு நின்று கொண்டிருக்கிறேன்? எனக்கு கொடுக்கப்பட்ட இடம் என்ன? கிறிஸ்து எனக்கு எதை செய்து முடித்திருக்கிறார்? இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதே சிலுவையில் அவர் கொடுத்த விடுதலை நம்ம என்ன செய்து கொள்ளுவோமா? பெற்றுக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் தேவனுடைய சித்தம். இப்பொழுது நான் இந்த சூழ்நிலையில நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த கட்டுகளுக்குள்ள நான் நிற்கிறேன் என்றால், இது தேவனுடைய சித்தம் இல்லாம நான் இந்த இடத்துல நிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்துல கட்டுகள் இருக்கிறது, உலகத்துல பாடுகள் இருக்கிறது, உலகத்தில் நோய் இருக்கு. ஆனா இதுல நற்செய்தி என்னன்னு சொன்னா, இதற்குள் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அங்கு தேவனுடைய ஜீவன் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இத அறிந்து கொள்ளும் போதுதான் நான் தேவனுடைய சித்தத்தை நான் என்ன செய்ய முடியும், அந்த இடத்துல தெரிந்து கொள்ள முடியும். இதில் நான் சுகம் பெறுவதே அவருடைய சித்தம், இதில் நான் வாழ்வு பெற்றுக் கொள்வதே அவருடைய சித்தம், இதில் நான் விடுதலையை பெற்றுக் கொள்வதே அவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி அதை விசுவாசிக்கும் பொழுதுதான் சிலுவையில் அவர் கொடுத்ததை நான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருக்கு சித்தம் உள்ளவர்கள் சுகம் அடைகிறாங்க, விடுதலை பெற்றுக் கொள்றாங்க. எல்லாருக்கும் இல்ல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். இல்ல, சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது, எல்லோரும் சுகம் அடைவதே தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மனிதனாக இறங்கி வந்தார். தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நீங்க சுவிசேஷங்கள்ல எடுத்து வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல வசனம் என்ன சொல்லும் அப்படின்னா, அவரை தேடி வந்த எல்லோரையும் அவர் சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் ஒருவரை தான் சொஸ்தமாக்குவார், ஒருவருக்கு தான் சுகம் கொடுப்பார், ஒருவருக்கு தான் விடுதலை கொடுப்பார், இன்னொருவருக்கு காலதாமதம் ஆக்கி கொடுப்பார், இன்னொருவருக்கு அவருக்கு நேரம் வரும்போது, அவருடைய சித்தம் வரும்போது அவர் அந்த குறித்த காலத்தில் தான் அவர் கொடுப்பார். அப்படியெல்லாம் இல்லை. அவரை தேடி வந்த எல்லோரையும் அவர் என்ன செஞ்சாரா, சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல நீங்க சந்தேகம் இல்லாமல் இதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போதுதான் உங்களால விசுவாசத்தோடு அந்த சுகத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் எனக்கு தருவாரா, எனக்கு பெற முடியுமா, எனக்கு இது கிடைக்குமா, இன்னும் எவ்வளவு காலமாகும், அந்த சந்தேகமானது அந்த சுகத்தை, அந்த விடுதலையை பெற விடாமல் அங்க என்ன செய்யும், தடுக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.